ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல அரிசிலாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாம இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சுவையான நீர் தோசை, நல்ல பஞ்சு போல சாஃப்டா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே அதற்கு ஒரு இணையான சூப்பரான சட்னி ரெசிபியும் நல்ல காரசாரமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்கள்ல இன்ஸ்டண்ட்டாக நீங்க ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துல இந்த டிஃபனை செய்து முடிச்சிடலாம். அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இந்த கப்பால மெஷர்மெண்ட் கப்பால 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நீங்க வீட்டில் பதப்படுத்தப்பட்ட மாவு தான் வச்சிருக்கீங்க, வறுத்து தான் ரெடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கடை மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருகல். அந்த தேங்காய் துருகல் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புலாம் இல்லாமல், தேங்காயில் அந்த கருப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல தோசை வெண்மையாக அருமையாக வரும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி முதல்ல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணீர் நார்மல் பச்சை தண்ணீர் தான். எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியா இருக்கும். 2 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். கரண்டியை திருப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். கையால் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு சின்ன கேப் விழுந்து மறுபடியும் மூடும். இதுதான் சரியான பதம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை புளிக்க வைக்கணும், ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உடனே தோசை ஊற்ற வேண்டியதான். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு சட்னியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரம் குறைவாக தான் இருக்கும், நல்ல ஒரு நிறம் கொடுக்கும். அதுக்காக தான். நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்குங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய விதையை ஒரு 2 மிளகாயை மட்டும் எடுத்துட்டு, அதாவது தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த மிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் சட்னியுடைய நிறம் நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முதல்ல மிளகாயை மட்டும் சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த சட்னியினுடைய நிறம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 2 ரஃப்பாக கட் பண்ண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, லைட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணியில் எதுவும் இதுக்கப்புறம் சேர்க்காதீங்க. அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் தாளித்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல காரசாரமான பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு பச்சை வெங்காய ஸ்மெல்லே வரவே வராது. நம்ம சூடான எண்ணெய் அதில் ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு முறையும் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு மாவை நம்ம அப்படி ஊற்றணும். இல்லைன்னா அடியில் அந்த மாவு மட்டும் தங்கின மாதிரி இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்கி விட்டு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக விழும். இதில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் நான்ஸ்டிக் தவா பயன்படுத்தினாலும் சரி, இரும்பு தவா பயன்படுத்தினாலும் சரி, எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள அழகாக உங்களுக்கு வெந்து வந்துடும். ஓரங்கள்லாம் லைட் அப்படி எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே எடுக்க வேண்டியதான். திருப்பி போடணுன்ற அவசியமே கிடையாது. ஆப்பம்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் மூடி வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நல்லா சாஃப்டாக சூப்பராக நீர் தோசை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கார சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார், மீன் குழம்பு, இல்லைனா ஏதாவது ஒரு குருமா ரெசிபி இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.